Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. Then first of all உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சரிங்களா. ஆக்சுவலி நீங்க ரெகுலரா என்னோட சேனல் வாட்ச் பண்றவங்க ரெகுலரா நீங்க என்னோட சேனல் வந்து பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தான் கெஸ் பண்ணிருக்கலாம். இல்ல புதுசா வர்றவங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா. நண்பா நம்ம சேனல்ல வந்து AdSense உடைய ரிப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தென் நீங்க வந்து ரெகுலரா வீடியோ வந்து வாட்ச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு புரியும். ஓகேங்களா. அது இல்லாம வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தா கன்ஃபார்மா புரியாது. அதாவது புரியாம போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சமும் கம்மி தான். முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிடும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கொஞ்சம் எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொல்றீங்களா ப்ரோ, எனக்கு புரியல, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு நம்ம AdSenseல வந்து இப்போ ஒரு நாளைக்கு $2 வருதா, அதுவே அந்த $2 எப்படி நம்ம $10 மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த மாரி கண்டென்ட் போடலாம், எந்த மாரி ICPC கண்டென்ட் எடுக்கலாம், அது எந்த சைட்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். பட் எந்த சைடுன்னு சொல்றத விட எப்படி எடுக்கலாம்னு நான் சொல்றேன். ஏன்னா சைடு ரெஃபர் பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ரோமோட்டிங் மேட் ஆயிடும். சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேரெக்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த நம்ம சைடில் வச்சு பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் எடுத்த ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணது கிடையாது. சரிங்களா. நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலுமே நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது என்னன்னா சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு என்னோட சிஸ்டம் இப்போதைக்கு ஒர்த்தா கிடையாது. ஒர்த்தா இல்லைன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன் இல்லை. சரிங்களா. அதனால என்னால் எடிட்டிங் பண்ண முடியாது. நான் எடுக்கிற வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கல ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க தாராளமா போகலாம். ஓகேங்களா. தென் இல்லை எங்கிட்ட ப்ரைவேட்டா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் பிளே 2 குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு கம்பல்சரி நீங்க டெலகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு நான் கால் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல நான் ரெடியா இருக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிப்போர்ட்டை வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா $2.71 இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 11:56, அதாவது நைட் வந்து 11:56 PM ஆகுது. ஓகேங்களா. ஆக்சுவலி இன்னும் ஒரு 4 மினிட்ஸில் வந்து 2 o'clock ஆகிடும். அந்த டைமில் இருக்கும். அதாவது பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணாலே எனக்கு வந்து டக்குன்னு வந்து என்ன ஆகுனா 00 ஆகிடும். அதனால அது முடிஞ்சா பண்ணி பார்க்கலாம். அதாவது மோஸ்ட்லி லெவல் 5 வரைக்கும் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி காட்ட முடிஞ்சா காட்டுறேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரெவன்யூ ரிப்போர்ட் பார்த்தலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடி எந்தெந்த கண்ட்ரிலேருந்து கிளிக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே காமிச்சிடறேன். ஏன்னா 2 o'clock ஆன உடனே பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சுன்னா 00 ஆகிடும் அமௌண்ட் மொத்தம். அதனால நான் போயிட்டு இப்போதைக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிடறேன். ஏன்னா எஸ்டர்டேக்கு ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா அதனால நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் விழுந்திருக்கு, தென் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ அப்படியே கீழே வந்தாச்சுன்னா கண்ட்ரி பார்த்தீங்களாங்க, லாஸ்ட் 7 days நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால இப்போ லாஸ்ட் 2 day ரிப்போர்ட் பார்க்கலாம். தென் அப்படின்னா 2 day ரிப்போர்ட்டே பார்த்துருவோமே. ஏன்னா இன்னைக்கு ரிப்போர்ட் பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு 66 ஆடு கிளிக்கு விழுந்திருக்கு. ஆக்சுவலி நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்கள தெரிஞ்சிருக்கும். ப்ரோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 ஆடு கிளிக்கு கம்பல்சரி விழுமே, ஏன் ப்ரோ இப்போ கம்மியாக ஆடு கிளிக் விழுதுன்னு கேட்கலாம். நண்பா என்னோட இன்னொரு சைடு அப்ரூவல் ஆனதால் அந்த சைடுக்கு கொஞ்சம் டிராஃபிக் சோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால ஆடு கிளிக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க வேண்டாம். எனக்கு அந்த சைடு வந்து கொஞ்சம் ரெவன்யூ வேணுன்றதால, ரெவன்யூன்றது கிடையாது, அது அங்கே அந்த சைடுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுல டெஸ்டிங் போயிட்டு இருக்குது. அது ஓரளவுக்கு ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா அந்த சைடை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1530 பேர் சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. அதில் $2.28 வந்து கிடச்சிருக்குது. ஓகேங்களா. என்ன ப்ரோ இவ்வளோ பேர் வந்து $2 தான் வந்திருக்கு, எப்படி ப்ரோ உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதாவது உங்களுக்கு இன்கமிங் கரெக்டாக வருதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நண்பா அதில் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறது என்னன்னா, இந்தியாவிலேருந்து நீங்கள் என்ன டிராஃபிக் கொடுத்தாலும் சரி தான். எப்படி இந்தியாவிலேருந்து நீங்கள் எவ்வளோதான் டிராஃபிக் கொடுத்தாலும் சரி, என்னுடைய கணக்கு பிரகாரம் 1000க்கு $2 கணக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா. ரொம்ப வைக்கக்கூடாது, $2 தான். தென் உங்களுக்கு நான் சொல்கிற மாரி கண்டென்ட் நீங்கள் போகிறது மூலிமா $2லேருந்து $10 வரும், $50 வரும். ஓகேங்களா சொல்கிறேன். தென் இப்போதைக்கு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போது
1000க்கு 100 ஆட் கிளிக்குன்ற விதத்தில் கணக்கு வச்சுக்கோங்க. நமக்கு 66 ஆட் கிளிக் விழுந்திருக்கு. அப்போ $2 கிடைச்சிருக்கு. அந்த சேம் தான். அப்போ ஒரு நாளைக்கு 10,000 பேர் உங்கள் சைடுக்கு இந்தியாவிலேருந்து வராங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு $10லேருந்து $20 குறையாமல் கிடைக்கும். சரிங்களா? மந்த்துக்கு 50,000க்கு மேலே ரெவன்யூ எடுப்பீங்க. தென் அது இந்தியாவில் மட்டும் சொல்கிறேன். அப்படியே நம்ம கீழே யூனிஸ்டேட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா பாருங்கள், மலேசியாவில் வந்து வெறும் 2 ஆட் கிளிக்கு தான் 20 பேஜுக்கு 21 சென்ட்ஸ் வந்துருக்குது. அதே யூனிஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அரபியா அப்படியே பையா அந்த ஸ்டேட்லேருந்துலாம் வருதா? சரி, ஓகே. ஒரே ஒரு ஆட் கிளிக்கு தான் 12 பேஜுக்கு 14 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்கா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் ஃப்ரான்ஸ், ஓகேங்களா? 2 ஆட் கிளிக்கு 1 ஆட் கிளிக்கு 15 பேஜும் 3 பேஜும், ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணோம். அதுக்கு ஒரு 6 சென்ட்ஸ், இதுக்கு ஒரே சென்ஸ் தான். ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இந்தியாவிலேருந்து வரக்கூடியது மட்டும்தான் நான் ஒரு எப்பவுமே கணக்கில் வச்சுக்குவேன். என்ன ஒரு ரீசன்னா, ஏன்னா இந்தியாவிலேருந்து வரக்கூடியது $2 கணக்கு வச்சுட்டு மற்ற யூனிவர்சிட்டியில் தான் நான் எப்பவுமே கணக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா மற்றதெல்லாம் ஆர்கானிக்காக நமக்கு இந்த கண்ட்ரிலேருந்து கிளிக்ஸ் வருதுன்னா அப்போ அந்த கண்ட்ரியில் நான் போஸ்ட் போட்டுருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? நீங்கள் நம்மளோட சைடு போய் விசிட் பண்ணி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா Mr.Fool.comல, மறுபடியும் சொல்கிறேன், Mr.Fool.comல இன்சூரன்ஸ் கேட்டகரியில நான் போஸ்ட் போட்டிருக்கேன், லா கேட்டகரிலாம் போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதால தான் எனக்கு இந்த கண்ட்ரிலேருந்து தென் பேஜும் அண்ட் கிளிக்ஸ் கிடைக்குது, ஓகேங்களா? ஓகே, தென் நம்ம அப்படியே இப்போ என்ன பண்ணலாம்னா 2 ஆயிடுச்சு, ஓகேங்களா? அதனால இப்போ நம்ம இன்னைக்கு ரிப்போர்ட் பார்த்ததால இப்போ நேராக என்ன பண்ண போகிறோம், நம்ம மேலே போயிடலாம். ஆக்சுவலி இது வளவலன்னு ரொம்ப இருக்கு, இருங்க நான் சின்னஸ் பண்ணிக்கிறத. இப்போ ஓகே மேலே வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு சில டைம் நம்ம ஆட்சன்ஸில் பக்கு வந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ணவே முடியறதில்ல. அதுக்கு முன்னாடி சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ பாருங்கள், நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $3.22 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 days ரிப்போர்ட் என்றைக்கும் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதனால் லாஸ்ட்டு 7 daysக்கான ரிப்போர்ட் தேவையில்லை. தென் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், ஏன் லாஸ்ட்டு 7 daysக்கு வந்து ரிப்போர்ட் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ 1ஆம் தேதி ஆனோடனே நமக்கு வந்து ஆட்சன்ஸ், அதாவது இந்த வெப்சைட்டுக்கான அமௌண்ட் வந்து இந்த பேலன்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணுவாங்க. அந்த டைமில் எல்லாமே 0 ஆகிடும். ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு ரெவன்யூ வரும்போது இந்த லாஸ்ட்டு 7 daysல பார்த்தாச்சுன்னா இப்போ $100 லாஸ்ட் 7 daysல வந்துச்சுன்னா அந்த $100 வந்து அந்த இடத்த வந்து நமக்கு காட்டும், ஓகேங்களா? அதனால தான் இந்த லாஸ்ட் 7 daysக்கான வந்து எப்பயுமே நம்ம பார்க்கக்கூடாது, சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்ட பாருங்க, $12.10 இன்னைக்கு வந்து கிடச்சிருக்குது, சரிங்களா? 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு டேட் வரைக்குமே. இப்போ திஸ் மந்த்தில் இருக்கிற அமௌண்ட் வந்து நல்லா பாருங்கள், இந்த $2.71 இருக்கு இல்லையா, இந்த டுடே டாலர் ஏனிங்களா, அந்த அமௌண்ட் வந்து இந்த திஸ் மந்த்தில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆட் ஆகி தான் நமக்கு எப்பயுமே காட்டும். அதாவது ஒரு சென்ஸ் இருந்தால் கூட இந்த திஸ் மந்த்தில் வந்து ஆட் ஆன, அதாவது ஆடிங் தான் எப்பயுமே இருக்கும். இப்போ அப்டேட் ஆகி அதில் நம்ம திஸ் மந்த்னு இருக்குல்ல அமௌண்ட்டில் வந்து காட்டும். இப்போ பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $260.98 இருக்குது. இது வந்து கன்ஃபார்மாக இந்த 25லேருந்து 30 இந்த டேஸ்க்குள்ளே வந்துடும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே. ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு கேட்டிங்களா, வெறும் வெப்சைட் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 to 10 days, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து இந்த 10ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து பேங்க்குக்கு வந்துடும். யூடியூப் நீங்கள் ஒரே ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணி, வெப்சைட் ஒரே ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும். 20லேருந்து அந்த 25 மேக்ஸிமம் 28க்குள்ளே நமக்கு பேங்க்கோடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிடுவாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ அப்படியே வந்து கீழே வந்து பேஜு ஆர் கிளிக்ஸ்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா பேஜு வந்து பார்த்தீங்கன்னா 1610 பேஜும் வந்து இன்னைக்கு நமக்கு சைடுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஆக்சுவலி 2000 இருந்தது, இப்போ 1600. ஓகே நண்பா, பரவாயில்ல. ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் டிராஃபிக் கொடுக்குறோம் இல்லையா, அதனால ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படியே ஆடு கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா 72 ஆடு கிளிக் வந்துருக்கு. அதாவது இந்த 1610 பேருக்கு 72 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. இது நல்லா இந்த இடத்த நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போது அப்படியே சடனாக இப்போ சிடிஆர் பக்கம் மூவ் பண்ணலாம். இப்போ 1000க்கு 10 ஆடு கிளிக்கு, ஓகேங்களா? அது டீசன்ட் ஆனது ஒன்று. இப்போது 1600க்கு 72ன்றதால எனக்கு சிடிஆர் பாருங்கள் 4.47% தான் இருக்குது. ஆனால் இப்போ 1000க்கு சடனாக ஒரு 150 ஆடு கிளிக் விழுந்துருந்துச்சுன்னா இந்த சிடிஆர் வந்து சடனாக வந்து 30க்கு மேலே தான் காட்டியிருக்கோம், சரிங்களா? அதாவது சிடிஆர் வந்து ரொம்ப ஐயில் இருக்குன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டியதில்லை என்றைக்குமே. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நல்லா நோட் பண்ணிக்கணும். 1000க்கு 10 ஆடு கிளிக் இருந்தால் நண்பா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதுவே 1000க்கு ஒரு 150 ஆடு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக, அதாவது சாரி நண்பா, மாற்றி சொல்கிறேன். அதாவது 100க்கு 10 ஆடு கிளிக் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? நான் கன்ஃபியூஸ் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், எனிவே சாரி. மறுபடியும் சொல்கிறேன், 100 பேஜுக்கு 10 ஆடு கிளிக்குனா பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 பேஜுக்கு 20 ஆடு கிளிக்கு சம்டைம் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு சிடிஆர் வந்து சடனாக அதை விட 20% எக்ஸ்ட்ரா தான் காட்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆடுடைய கிளிக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது நான் இன்டெரக்டாக என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சம்டைம் புரிஞ்சால் பெஸ்ட்டு, புரியலைன்னா தயவு செஞ்சு டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன்,
100க்கு 10 ஆடு கிளிக்னா ஓகே நண்பா, 1000க்கு 100னா ஓகே. அதை விட்டுட்டு நம்ம வந்து வாண்டடா சம்டைம்ஸ் சொல்ல வரது புரிய நினைக்கிறேன். கிளிக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா சிடிஆர் வந்து ஓவர் ஆகிடும். ஆட்சன்ஸ் வந்து ஆட் லிமிட் வர வாய்ப்புகள் ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். தென் ஆட்சன்ஸை டிசபிள் ஆகிறது வாய்ப்புகள் அதிகம். அதனால கிளிக்ஸ் வந்து ஆவரேஜாக மெயின்டைனிங் பண்ண பாருங்க. ஓகேங்களா ப்ரோ? ஆர்கானிக்காக வரத்தை நிறுத்த முடியலன்னும் போது பிரச்சனையே கிடையாது, தைரியமாக இருக்கலாம். சம்டைம் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அதிகமான பேஜு தென் ஆடு கிளிக் விடுதோ அந்த போஸ்ட் வந்து டக்குன்னு நீங்கள் சடனாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. அதுலேருந்து டிராஃபிக் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சிடிஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோவாகிடும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக பேஜி ஆர்பிஎம் அண்டு சிபிசி பாருங்கள். 1.69 இருக்குது பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்துட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 0.4 இருக்குது. அதாவது என் சைடு வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த சிடிஆர் வந்து ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோட இந்த சிபிசி வந்து கன் பாயிண்டில் நிற்கிறேன் எப்பவுமே 0.4 தான் இருக்கும். அது ஏன் ப்ரோ இந்த ஆர்பிஎம் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நண்பா. இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்றதால உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ இன்னைக்கு நிலைமையில நம்ம சைடில் வந்து நீங்கள் போய் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். லோ சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது $1 கூட வழி இல்லை, அந்த $1க்கும் கீழே கம்மியாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் நம்ம வெப்சைட்டில் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கோம். அதாவது டவுன்லோடு கண்டென்ட்டு, மேரேஜ் ஃப்ளெக்ஸ் பேனரு, தென் கரிஷ்மா ஆல்பம் டிசைனு, அந்தமாரி ஃப்ளெக்ஸ் பேனரு, போஸ்டர் டிசைன், அதுமாரி நிறைய போஸ்ட்டு லோ சிபிசியில் இருக்கிறதுலாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது ஏன் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இவ்வளோ தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து உண்மையை சொல்ல போனால் இந்த கீவேர்டு ரிசர்ச்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த கீவேர்ட்னா என்னன்னு தெரியல. அதாவது இது ஏன் இந்த இடத்த இப்படி சொல்கிறேன்னு நினைக்க தப்பாக நினச்சிக்கிட்டா இனிமே சாரி நண்பா. ஏன்னா கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டான கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வேணும், நல்ல கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். சரிங்களா? அப்படியே கீழே உங்க பாருங்கள். இப்போ பேஜ் ஆர்பிஎம் வந்து 1.69 இருக்கா, தென் பேஜ் சிபிசி 0.04 இருக்கா. இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5350 இருக்குது இன்னைக்கு மட்டும் இம்ப்ரெஷன். அது இல்லாமல் பேஜி சிடிஆர் 4.47% இருக்குது. ஓகேங்களா? சரி, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னன்னா, இந்த இம்ப்ரெஷன் பொறுத்து காசு வருமே ப்ரோ, அதுக்கு எப்படி ப்ரோ வருதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நண்பா ஓப்பனாக சொல்கிறேன், கூகுள் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் விழுந்தால் தான் காசு வருமா தவிர இம்ப்ரெஷனுக்கு பேஜுக்கு காசு வராது. அதுவே தேர்ட் பார்ட்டி சைட்டெலாம் இருக்குது, அந்த சைடு நான் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரைவேசி வேரியேஷன்னால எனக்கு வந்து சொல்ல முடியாது. அந்த சைடுக்கெலாம் உங்களுடைய பேஜ் இம்ப்ரெஷனுக்கே உங்களுக்கு காசு வரும், பட் ஆடு கிளிக்கு வருதோ இல்லையோ இம்ப்ரெஷனுக்கே காசு வரும், வித் பேஜ் வியூக்கே காசு வரும். சரிங்களா? ப்ரைவேட்டாக வந்து கேளுங்க, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? அடுத்ததா, சரி ப்ரோ, இப்போ வந்து லோ சிபிசியில் அதாவது கீவேர்ட்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி ப்ரோ நாங்கள் நம்புறது? லோ சிபிசியில் என்ன, அது கீவேர்ட்ஸ்னு என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து டேரெக்டாக இப்போ டெலகிராம் குரூப் போயிடலாம். எதனால் இந்த இடத்த நான் அதை சொல்ல விரும்புகிறேன்னா, டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம குரூப்பில் ஒரு 750க்கு அபோவ் மேலே பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 750 இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்களா ஒரு 250, கீழே வந்து 250, இதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் வந்து அந்த ஐசிபிசி கீவேர்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து வாங்கணுங்களுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசிபிசியில் இப்போ 520, 322, 319, 312, 505 இந்த மாரி இருக்கிற சிபிஎஸ்லாம் ஒரு 35 அபோனா ஒரு 100 கீவேர்ட்ஸ் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 250க்கு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதாவது நான் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்து அதில் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு பார்த்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பக்கவான கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது குரூப்பில் கூட மெசேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கீவேர்ட்ஸ் வந்து கொடுப்பேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ அதாவது ஐசிபிசி வந்து இது வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளது வந்து கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்ப்பா. கண்டென்ட் ரைட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஐசிபிசி கீவேர்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு போஸ்ட் எழுத தெரியாது உங்களுக்கு, அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட் வந்து 130. சரிங்களா? அது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க, வித் கம்பல் கிடையாது. அதாவது கண்டென்ட் எப்படி எழுதணும் தெரியல, பேசிக்கில் ஒரு போஸ்டாச்சும் ஷேர் பண்ணுன்றவங்களுக்கு இது ஒரு பேசிக்களுக்காக. இதெல்லாம் வந்து எந்தெந்த கண்டென்ட் எவ்வளோ வச்சு என்னுடைய குரூப்போடைய அத்தாரிட்டி வைஸ். ஓகேங்களா? அடுத்தது இப்போ லோ சிபிசின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்கள் லாயர்ன்ற அந்த ஒரு கீவேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு $13.86 வந்து கிடைக்கும். அந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி வந்து ஒரு ஆடு கிளிக் நமக்கு வெப்சைட்டில் நடந்ததுன்னா $13.86 வந்து கிடைக்கும். சரிங்களா? பக்கத்தில் எதோ இருக்குது ப்ரோ, நான் அது
1,65,000 இருக்குதுல்ல, அது வந்து அதனுடைய வேல்யூ. அந்த கீவேர்ட்ஸில் அதாவது அவ்வளோ கீவேர்ட்ஸில் இது ஒன்றும் வேல்யூவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு, அந்த வேல்யூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்தில் அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா? இது ஏன் என்னுடைய குரூப்பில் நான் வந்து பப்ளிக்காக போட்டிருக்கேன்னா, நிறைய பேருக்கு வந்து லோ சிபி $1 கீழேனா $1 அந்த 2 சென்ட்ஸு 3 சென்ட்ஸு இந்தமாரி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய குரூப்பில் வந்து ஓப்பனாக இந்தமாரி ஐசிபிஸில் ஒரு 10க்கு மேலே இருக்கிறதுல வந்து நான் எப்பவுமே எடுத்து ஃப்ரீயாகவே போட்டுருவேன். இந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றது. அதாவது இந்த சிபிசி இந்த ஆர்பிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்தமாரி கீவேர்ட்ஸ்லாம் நானே எடுத்து போட்டுருவேன். இதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான் நான் வந்து அதாவது இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த அதில் மேக்ஸிமம் ஒரு 300லேருந்து 500 இந்த ரேஞ்சு கூட இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 250K. சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. நான் இது வந்து எந்த ஒரு கம்பெனி கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா? இது இப்போ லோ சிபிசியில் ஒர்க் பண்ணுறதால தான் நமக்கு வந்து ரொம்பவே ரெவன்யூ கம்மியாக இருக்குது. தென் இது எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றதால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ லோ சிபிஸில் ஒரு 10 டேஸில் ஒரு 20 டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் 10 டேஸில் வந்து நம்ம சடனாக ஐசிபிசி கண்டென்ட்டில் அதை சிபிசியில் போஸ்ட் போட்டு ரெவன்யூ நம்ம எடுத்து காட்ட போகிறோம். அதுதான் இந்த மாதத்துடைய டார்கெட்டாக வச்சுருக்கிறேன் நான். சரிங்களா? அதனால் ரெவன்யூ கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தென் இப்போ வந்து டைம் வந்து 12:10 ஆகுது. இப்போது இது பேஜ் வந்து இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரீஃப்ரெஷ் பண்ண உடனே டக்குன்னு ஆகுனா நமக்கு 0 ஆகிட்டு நமக்கான இது வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இந்த டைம் வந்து என்னுடைய டைம் பிரகாரம் 2 o'clockலாம் முடிஞ்சிருக்க வேண்டியது 12:10 ஆகிடுச்சு. இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா 0 ஆகிடுச்சா? இது போல தான் நண்பா. ஒவ்வொரு நாளுக்கும் 12 o'clock முன்னாடியும் வீடியோ எடுத்தால் தான் ஆச்சு, இல்லைனா இல்லை. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவில் எதனா மிஸ்டேக் எதுனா சாரி கேட்டிங்கன்னா, என்ன வீடியோ வந்து எந்த ஒரு எடிட்டிங் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா? இப்போ வந்து எஸ்டே வந்து $2.21 வந்துருச்சு. இப்போ 12:10 ஆகுது. இதுக்கு மேலே எதனா பேஜு தென் ஆட் கிளிக் விழுந்தால் தான் நமக்கு வந்து கணக்கில் வருமா தவிர அது வரைக்கும் வேறு எதுவுமே வராது. அதேமாதிரி கீழே வந்து ரிப்போர்ட்டு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கிராஃப் வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லோவாக தான் இருக்கும். கிளிக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புஷிங் ஆகுமா தவிர அது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து தர மட்டத்தில் ஒன்றுமே இருக்காது. அதே போல் உங்களுக்கு வந்து நான் கண்ட்ரியில் போய் கிளிக் பண்ணி காட்டுவேன். சரிங்களா? ஏன்னா கண்ட்ரிஸில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க இந்தியாவில் தான் அவ்வளோ கிளிக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி இதுவில் கண்ட்ரியில் போய் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ரெவன்யூவே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கிராஃப்லாம் கீழே டவுனில் இருக்குதா, ஏன்னா கிளிக்ஸ் வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ அப்படியே கண்ட்ரியில் போயிட்டு இப்போ நான் கிளிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட் 7 days இருக்குதா, இப்போ டுடே ரிப்போர்ட்டில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அங்கே. ஏன்னா 0 காட்டும். அப்படின்னா எதுவுமே அங்கே கண்ட்ரியே பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது எஸ்டேக்கான ரிப்போர்ட்டு தான் நம்ம இதில் வந்து காட்டிட்டு இருக்குது. கண்ட்ரியில் வந்து என்னென்ன அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன் இந்த செக்ஷனில். அதனால் ஆக்சுவலி இது டைம் எடுத்து என்னால் இது காட்ட முடியாது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. சரிங்களா? தென் ஒரு சிலர் வந்து உங்களுடைய சைட்டுக்கு எப்படி ஒரு ஆட் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அது கொஞ்சம் காட்டுங்க அப்படின்றவங்களுக்கு நண்பா, வீடியோ வந்து ஓவர் லென்த்தாக போயிட்டு இருக்குது. கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய சைட்டோடைய ஆட் பிளேஸ்மெண்ட்டு நான் எங்கெங்கே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலி அதாவது நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன தீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து நியூஸ் பேப்பர் லெவல் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு $56 வரும். அந்த தீம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா பக்கவாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து புதுசாக ஒரு டொமைன் வாங்கி பக்காவாக அப்ரூவல் எடுத்துருக்கோம். ஜஸ்ட் 6 போஸ்ட் போட்டு ஐசிபிசி இதுவில் உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், டெலகிராம் குரூப் வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கூட எங்கிட்ட கேட்கலாம். நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அன்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். சரிங்களா? தென் இது போல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்னு ஒன்றும் கிடையாது, உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ ஒன்று கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அப்படின்னா டெலகிராம்